யோகம் என்றால் என்ன? பலர் நினைப்பது போல அது வெறும் உடற்பயிற்சி அல்ல, உடலை வளைப்பதும் அல்ல, கண்களை மூடி உட்காருவதும் அல்ல. யோகம் என்பது நம்மை நாமே சந்திக்கும் ஒரு பயணமாகும். இன்று நமக்கு எல்லாம் இருக்கிறது, ஆனால் அமைதி இல்லை, நிம்மதி இல்லை, தனிமை இருக்கிறது. இதற்கான தீர்வை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே யோகம் கூறிவிட்டது. உடல், மனம், உயிர் இவற்றை ஒன்றிணைப்பதே யோகமாகும். ஆயுர்வேதம் உடலை சமநிலைப்படுத்துகிறது, யோகம் மனதை சமநிலைப்படுத்துகிறது. இரண்டும் சேரும் போதுதான் முழுமையான ஆரோக்கியம் உருவாகிறது. யோகம் என்பது உடலை வளைப்பது அல்ல, வாழ்க்கையை முழுமையாக வாழ கற்றுக்கொள்வது. நீங்கள் தினமும் யோகாசனம் செய்யலாம். ஆனால் ஒரு கேள்வி, உங்கள் மனம் அமைதியாக இருக்கிறதா? யோகத்தின் முதல் படி ஆசனம் அல்ல, யமம், அஹிம்சை, சத்தியம், அஸ்தியேயம், பிரம்மச்சரியம், அபரிகிரகம். இவை வெறும் விதிகள் அல்ல, வாழ்க்கையை அழகாக்கும் அடித்தளங்கள். மற்றவர்களை காயப்படுத்தாமல் வாழ்வது, உண்மையாக வாழ்வது, தேவையற்ற ஆசைகளை குறைப்பது, இதுவே உண்மையான யோகம். ஆயுர்வேதம் என்ன கூறுகிறது என்றால், கோபம், பொறாமை, பேராசை இவை மனதை மட்டுமல்ல, உடலையும் நோய்வாய்ப்படுத்துகின்றது. மனதில் அமைதி வந்தால் உடலிலும் ஆரோக்கியம் வரும். நியமம். வாழ்க்கையை மாற்ற வேண்டுமா? முதலில் பழக்கங்களை மாற்றுங்கள். அதைதான் யோகம் நியமம் என்று அழைக்கிறது. சௌச்சம், சந்தோஷம், தபஸ், சுவாஸ்தியாயம், ஈஸ்வர பிரணிதானம். உடலை சுத்தமாக வைத்துக் கொள்வது, மனதை நேர்மறையாக வைத்துக் கொள்வது, ஒழுக்கத்துடன் வாழ்வது, தன்னைத்தானே புரிந்து கொள்வது, இவை அனைத்தும் நியமம். ஆயுர்வேதமும் இதையே சொல்கிறது. சரியான உணவு, சரியான தூக்கம், சரியான வாழ்க்கை முறை இவையே உண்மையான மருந்துகள். சிறந்த வாழ்க்கை சிறிய நல்ல பழக்கங்களிலிருந்து தொடங்குகிறது. அடுத்து ஆசனம். இன்று பெரும்பாலான நோய்களுக்கு ஒரு காரணம் அசையாத வாழ்க்கை. மணிக்கணக்கில் அமர்ந்தே வேலை பார்ப்பது, அலைபேசியில் நீண்ட நேரம் கவனம் செலுத்துவது, மன அழுத்தம். தியானம் என்பது மனதை கட்டாயமாக நிறுத்துவது அல்ல, அதை அமைதியாக விடுவது. கடலில் அலைகள் இருப்பது இயல்பு, மனதில் எண்ணங்கள் இருப்பது இயல்பு. ஆனால் ஆழ்கடல் எப்போதும் அமைதியாக இருக்கும். அப்படியே உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலும் ஒரு அமைதி இருக்கிறது. அதை கண்டுபிடிப்பதே தியானம் ஆகும். இறுதியாக சமாதி. யோகத்தின் இறுதி இலக்கு என்ன? உடல் ஆரோக்கியமா, மன ஆரோக்கியமா? அதைவிட பெரியது ஒன்று உள்ளது, சமாதி. நீங்களும் இந்த பிரபஞ்சமும் வேறல்ல என்று உணரும் ஒரு தருணம். அங்கே பயம் இருக்காது, கோபம் இருக்காது, போட்டி இருக்காது, முழுமையான அமைதி மட்டுது. யோகத்தின் சித்தி, ஆயுர்வேதத்தின் ஆரோக்கியம் இரண்டும் சேர்ந்து மனிதனை முழுமையாக்குகிறது. உலகத்தை வெல்வதை விட உங்களை நீங்கள் வெல்லுங்கள், அதுவே உயர்ந்த சித்தியாகும். யோகம் என்பது 1 மணி நேர பயிற்சி அல்ல, அது 24 மணி நேர வாழ்க்கை முறையாகும். அந்த பயணத்தில் உங்களுடன் நடப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. நான் டாக்டர் சிவஸ்ரீ. சர்வதேச யோகா தின வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.